இந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இங்க என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து குடுக்குறாங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்லேருந்து ஐடோ ஃபார்ம் வந்து கேட்டுருக்காங்க. முதல்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CH3 CHOH. ஐசோனா பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனல் குரூப் வந்து நமக்கு வந்து பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கும். ஓகே, ஒரு பிரான்ச்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதுல நமக்கு வந்து ஐடோ ஃபார்ம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, CHI3 வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும். சார் அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் வந்து குறைஞ்சுது சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஐடோ ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து வர்றது. ஓகே, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஆனா இது வந்து ஹாலஜன் காம்பவுண்ட்னால இங்க வந்து குடுத்துருக்காங்க. பட் நீங்க கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது இந்த ஆல்டிகைட் கீட்டோன் ஆசிட்னு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா? அந்த சாப்டர் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர்லயே நமக்கு வந்து வந்துரும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நமக்கு நெக்ஸ்ட் சாப்டர்லயே வந்துரும். பட் ஆனா இங்க வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இத வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கஹால ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கீட்டோன் வந்து கிடைக்கும். ஏன்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நமக்கு வந்து கீட்டோன்ல மட்டும் தான் நமக்கு வந்து நடக்கும். ஓகே, கீட்டோன ஐடென்டிஃபை பண்றதுக்கான அது ஒரு பெஸ்ட் ரியாக்ஷன். அப்ப இது ஹீட்டோனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு K1O4 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது நமக்கு என்னதான் மாறினா அசிட்டோனா வந்து மாறும், கீட்டோனா வந்து மாறும். C டபுள் பாண்ட் O CH3 வந்து நமக்கு வந்து மாறும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அயோடின் வந்து நீங்க ஆட் பண்ணணும். சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு வந்து எந்த ஹாலஜன் வந்து வேணுமோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ குளோரின் போட்டிங்கன்னா குளோரோஃபார்ம் கிடைக்கும், ஃப்ளோரின் போட்டினா ஃப்ளோரோஃபார்ம் வந்து கிடைக்கும், அயோடின் போட்டால் நமக்கு வந்து ஐடோஃபார்ம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CHI3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இங்கே நம்ம மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் வந்து இருக்குது. அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஹாலோஃபார்மா மாறிடுச்சு. மீதி 2 என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டேட்டா வந்து மாறும். CH3COO நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ப்ராப்பர் கன்வர்ஷன். நம்ம ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கீட்டோன் கிடைக்கும். கீட்டோன் நம்ம வந்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து நம்ம போடுவோம். இது கார்பனைல் காம்பவுண்ட் சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நமக்கு தெரியும். சில வெப்சைட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து டைரக்டா வந்து NaOH போட்டு நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, CHOH வந்து கொடுத்துருக்காங்க, CH வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக NaOH அண்ட் அயோடினை போட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அயோடின் வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். இங்கே நமக்கு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நமக்கு வந்து தேவை. அப்போ நமக்கு வந்து அயோடினும் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நீங்கள் வந்து போகும்போது நமக்கு என்னன்னா ப்ராப்ளம் வந்து காம்ப்ளிகேட்டட் மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது கீட்டோனுக்கு உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் அப்படின்றத நீங்கள் கார்பனைல் காம்பவுண்ட் சாப்டர் படிக்கும்போது நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். இதை நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க.